இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஃபேன்ஸ் இருக்கிறார்களா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 5 வசனம் 14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். And believers were the more added to the Lord, multitudes both men and women. Acts chapter 5 verse 14. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டுள்ளது அதிகமாய் ஸ்திரீகளும் புருஷர்களும், அதாவது ஆண்களும் பெண்களும் தேவன்கிட்ட விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு ஊழியர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஃபேன்ஸ் வைத்திருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம உலகம், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன் பேஸ்ட் கலாச்சாரத்துல தான் நம்ம இருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பொலிட்டிக்கல்ல ஏதாவது ஒரு தலைவர்களையோ அல்லது மிக முக்கியமாக சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்டரையோ ஒரு ஆக்ட்ரஸையோ மையமாக கொண்டுதான் அவங்க கலாச்சார வடிவமைக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்க கூடாது இது உலகத்துல இருக்கிறவங்க மத்தியில தான் இருக்கு, நம்ம கிறிஸ்தவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஒரு ஊழியக்காரங்களை எனக்கு இவரை பிடிக்கும், இந்த ஊழியக்காரனை பிடிக்கும்னு அந்த மாதிரியாக ஒரு கலாச்சாரத்துல இன்னைக்கு அநேகம் பேர் தள்ளப்பட்டு இருக்கிறோம். நான் எப்பவுமே நிறைய பேர்ட்ட சொன்னது உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவும் நிக்கிறாரு, இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரன் நிக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆளுங்க எங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஊழியக்காரங்கிட்ட தான் ஓடி போய் ஜெபம் பண்ணுவாங்க. நான் இதுல இருந்து ரிலீஸ் ஆகணும், இதுல விடுதலை வேணும், இதுல நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்னு அங்கதான் போய் நிப்பாங்களே ஒழிய இயேசு கிறிஸ்துவ யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஃபேன்ஸ் பேஸ்ட் கலாச்சாரம் இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டுள்ளது கர்த்தரிடத்துல அதிகமாய் சேர்ந்தாங்க. எப்போ அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்து வாசித்தா தெரியும். அப்போஸ்தலர்களால பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்படுகிறது. இத பார்த்து ஜனங்கள் அப்போஸ்தலரை கண்டு பயந்து அவங்க கிட்ட சேர்றதுக்கு, யாரும் அவங்க கிட்ட போய் நிக்கிறதுக்கு துணியல. அவங்களுக்கு பயமா இருக்கு அப்போஸ்தலர்களை பார்த்து. சோ அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஊழியத்துல நாம் யாரை முன்னிறுத்தி செயல்படுகிறோம்? ஒருவேளை இந்த பேதுருவை போல நாம அந்த இடத்துல இருந்திருந்தால், எங்க சர்ச்சிலேயோ எங்க மினிஸ்ட்ரியிலையோ ஒருவேளை இந்த அனனியால் சப்பீரால் ஸ்டோரி நடந்திருந்தது அப்படின்னா, இம்மிடியேட்டா அதை வீடியோ ஷூட் பண்ணி ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். எதுக்காக அப்படின்னா, நம்முடைய பேர் பிரஸ்தாபப்படணும், நம்முடைய மினிஸ்ட்ரி ரீச் ஆகணும், என் சர்ச்சை பத்தி உலகம் எங்கணும் தெரியணும். இதுக்காக இன்னைக்கு அநேகர் செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு அன்பானவர்களே, அந்த வசனங்கள்ல என்ன நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, ஜனங்கள் அப்போஸ்தலர்களை கண்டு பயந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்ம ஜனங்களை திருப்திப்படுத்த, நான் ஃபேமஸ் ஆகணும், நான் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக அநேக காரியங்களை வளைத்து நெளித்து நம்ம பேசுறதுனால, என் மினிஸ்ட்ரியில செயல்படுறதுனால, நான் ஊழியத்தை செய்யறதுனால ஜனங்கள் பயப்படல, மாறாக நாம் அவர்களை கண்டு பயப்படுற சூழ்நிலையில இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்போ சத்தியத்தை சத்தியமாக தேவ நாம மகிமைக்காக மாத்திரம் நம்ம செயல்பட ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எப்போ அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அப்போது ஜனங்களுக்கு நம்மை கண்டு பயம் வரும். அந்த பயம் நமக்கு அவங்கள ஃபேன்ஸாக இல்ல, நம்மளை அவங்க முன்னாடி ஒரு ஹீரோ மாதிரியான இமேஜ்ல கொண்டு வராது. மாறாக அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசமாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்ய
உம்மை மாத்திரமே முன்னிறுத்தி நாங்கள் செயல்பட, உந்த நாம மகிமைக்காக மாத்திரம் நாங்க ஓட, ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எந்த விதத்திலும் தகப்பனே எங்களை எதிலையும் முன்னிறுத்தாமல் நாங்க இருக்க, ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.